Hi friends, நம்ம இன்னைக்கு மேக்ஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கூட்டுத்தொடர் வரிசை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ வந்து கொடுத்திருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த பார்ட் புரியுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இன்னைக்கான சம்க்குள்ள போலாம். ஓகே, ஆறாவது சம் பாருங்க. 9, 15, 21, 27, எக்ஸெட்ரா 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 9 ல இருந்து 183 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டு இதனுடைய நடு உறுப்பு என்ன அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத்தனை நம்பர் இருக்குன்னு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நடு உறுப்பு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? ஃபர்ஸ்ட் உறுப்புங்கிறது வந்து நம்ம A அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். 9 D வந்து கண்டுபிடிக்கணும். 15 மைனஸ் 9 ரெண்டாவது உறுப்புலேருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிக்கணும். அப்போ D is equal to 6. இதில் லாஸ்ட் உறுப்பு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் உறுப்பு L is equal to 183. ஓகே, நம்ம நடு உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் n அப்படிங்கிறது தெரியணும். அப்போ n-க்கான ஃபார்மானது L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. ஓகே, இப்போது இந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ n is equal to L வந்து என்னது? 183 மைனஸ் ஏங்கிறது 9 பை Dங்கிறது 6 ப்ளஸ் 1. 183லேருந்து 9 கழிச்சா 174 வரும். டிவைட் பை 6 ப்ளஸ் 1. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 6 6 2 12 3 18 போயிடும். அப்போ 2 12 ஒரு 6 2 12 மீது 5 இருக்கும். 9 54. அப்போ 29 ப்ளஸ் 1 வரும். அப்போ 29 ப்ளஸ் 1 30. அப்போது டோட்டல் நம்பர் எத்தனை இருக்குது? 30 உறுப்புகள் இருக்குது. ஓகேவா? இந்த 9லேருந்து 183 வரைக்கும் மொத்தம் 30 உறுப்பு இருக்குது. ஓகே, இப்போது நமக்கு வந்து மொத்தம் இதில் 30 உறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போது 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதனுடைய நடு உறுப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம ஈஸியாக 3ன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இது வந்து ஆர்டில் இருக்குது. அதாவது 1 2 3 5 நம்பர். டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் இதில் எத்தனை? 5 நம்பர் இருக்குது. இதுவே 1, 2, 3, 4, 5, 6 இப்படி மொத்தம் இதில் டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 6. ஓகேவா? இதில் நடு உறுப்பு என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 3 4 இந்த ரெண்டையும் தான் நம்ம நடு உறுப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பாருங்கள், நமக்கு டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை உறுப்புன்னு இருக்குது? 30 ஈவனில் இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா n/2 n/2 ப்ளஸ் 1, அதாவது 30/2 வந்து அடிவச்சா 15, n/2 15 ப்ளஸ் 1 16. அப்போ இதனுடைய நடு உறுப்பு என்னென்னா நமக்கு வந்து 15, 16. அப்போது நமக்கு இதனுடைய நடு உறுப்பு வந்து 15வது உறுப்பும் 16வது உறுப்பு தான் நடு உறுப்பு. ஆனால் அந்த 15வது உறுப்பு நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? முதல் உறுப்பு வந்து நமக்கு 9. அதேமாதிரி 15வது உறுப்பு இதுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கும். அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி 16வது உறுப்புக்கும் நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நடு உறுப்புங்கிறது எத்தனாவது உறுப்புங்கிறத கண்டுபிடிச்சணும். நடு உறுப்பு வந்து 15வது உறுப்பும் 16வது உறுப்பும் அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 15வது உறுப்பு இதில் வந்து 15th, அதாவது nth டேர்ம் கண்டுபிடிப்போம்னா அது 15th 16th வந்து நம்ம கண்டுபிடிச்சா நடு உறுப்பு வந்து கண்டுபிடிச்சோன்னா ஓகே. ஃபஸ்ட்டு T15 நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும். TN-க்குள்ள ஃபார்முலா தான் இதுக்கு போடணும். TN ஃபார்முலா இது TN is equal to A plus n minus 1 into D. அது எப்படி அப்ளை பண்ணணும்? அப்போ n இருக்க இடத்துல 15 போட்டிருக்கோம். A வந்து என்னது? 9 ப்ளஸ் n மைனஸ் 1. அப்போ 15 மைனஸ் 1 14 into D வந்து 6. ஓகேவா? ஏக்கான வேல்யூ நம்ம டிக்கான வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். ஓகே, இப்போது 9 ப்ளஸ் 14 6 வந்து பிரிக்கோங்க. 4 6 24 மீதி 2 இருக்குது. 1 6 6 8 84. ஓகே, 84 9 கூட்டினா 89 93. ஓகே, அப்போ T15 அப்படிங்கிறது 15வது உறுப்பு. என்ன நம்பர்? 93. ஓகேவா? இந்த 9லேருந்து 183ல் 15வது உறுப்பு என்ன நம்பர்? என்ன வேல்யூனா 93. ஓகே, இப்போ நம்ம 15வது வேல்யூ கண்டுபிடிச்சி அது 16வது வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். T16 equal to A வந்து 9 ப்ளஸ் 16 மைனஸ் 1 15 இன்ட்டு D வந்து 6. D வந்து 6 equal to 9 ப்ளஸ் 15யும் 6யும் பெருக்குங்க. 5 30 மீதி 3 இருக்குது. 1 6 ப்ளஸ் 3 அப்போ 9 90. கூட்டினா என்ன வருது? 99. அப்போது 16வது உறுப்பு வந்து எவ்வளவு? 99. ஓகே, அப்போ நடு உறுப்புங்கிறது வந்து என்னது? 15வது உறுப்பும் 16வது உறுப்பும் அதனுடைய வேல்யூ. 15வது உறுப்புங்கிறது 93, 16வது உறுப்புங்கிறது 99. ஆன்சர் 93, 99.
ஆன்சர் வந்து பி 93,99. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 7 சம் பாருங்கள். 3, 7, 11, எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 40 உறுப்புகளுடைய கூடுதல் காண்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து இப்போ இதில் 40வது உறுப்பு காண்க அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் ஒருவேளை 3லேருந்து இப்படி கொடுத்துட்டு 40வது உறுப்புனா நம்ம TN ஃபார்முலா போட்டிருப்போம். ஆனால் பாருங்கள் 40 உறுப்புகளுடைய கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3லேருந்து மொத்தம் இதில் 40 உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 40 உறுப்புகளுடைய கூடுதல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதனுடைய கூடுதலுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் n உறுப்புகளின் 40 இருக்க இடத்துல நம்ம n ஓகேவா n உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா என்ன ஃபார்முலானா SN = இந்த மாதிரி கூடுதல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SN = n/2 × 2a + n - 1 × d. ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். SN = n/2 × 2a + n - 1 × d. கூடுதல் கேட்டாங்கன்னா இது யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம அதை எடுத்துடுவோம். 3, 7, 11 என்ற கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துறாங்க. ஸோ நம்ம கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. 40 உறுப்புகள் கொடுத்துறாங்க. அப்போ 40 உறுப்புகளின் கூடுதல்னால் என்னது, மொத்தம் எத்தனை உறுப்புன்னு கொடுத்துறாங்க. அப்போ n வந்து 40 நமக்கு தெரிஞ்சிட்டு எக்ஸெட்ரா. அப்போ A = என்னது 3, டிங்கிறது செகண்ட் உறுப்புலேருந்து ஃபஸ்ட் உறுப்பை கழிச்சா என்ன வரும் 4. 7 - 3 = 4. 11லேருந்து 7 கழிச்சாலும் 4 தான் வரும். ஓகே, இப்போ நமக்கு A தெரிஞ்சிட்டு, N தெரிஞ்சிட்டு, D தெரிஞ்சிட்டு. ஓகே, அப்போ எல்லாமே இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா வேலையுமே தெரிஞ்சிட்டு இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். N இருக்கிறதுல வந்து 40 = N வந்து 40/2 × 2, A வந்து என்னது 3 + n - 1. 40 - 1 39 × D. Dங்கிறது 4. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 4 20 23 6 + 39 4 இருக்குங்க. 9 4 36 மீதி 3 இருக்குது. 3 4 12 12 + 3 15 = 20 × 6 156 கூட்டினா வந்து 162. ஓகே, இதை வந்து பெருக்கிக்கோங்க. 0 2 4 6 2 12 மீதி 1 இருக்குது. 1 2 ஆன்சர் வந்து என்னது S40. 40 உறுப்புகளை கூடுதல் வந்து 3240. 3240 A வந்து ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம nth டேர்ம் கேட்டாலும் ஓகே, n உறுப்புகளுடைய கூடுதல் கேட்டாலும் நமக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு நம்ம லாஸ்ட் உறுப்பு கேட்டாலும் நம்ம nth டேர்ம் வந்து கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, இப்போ 8வது சம் பார்க்கலாம். ஓகே, 8வது சம் பாருங்கள். 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, போன சம்மா தான். ஆனால் என்ன அதில் வந்து இது வந்து கூட்டுத்தொடரில் தான் இருக்குது. ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூட்டுத்தொடருங்கிறதுக்கு ஃபஸ்ட் உறுப்புலேருந்து செகண்ட் உறுப்புலேருந்து ஃபஸ்ட் உறுப்பை கழிச்சா என்ன வருது 13லேருந்து 6 கழிச்சா 7 வருது. அதுமாதிரி 20லேருந்து 13 கழிச்சா 7 வருது. ஓகே, இப்போ இது வந்து கூட்டுத்தொடரில் தான் இருக்குது. அப்போ கூட்டுத்தொடர் தான் இது வந்து n உறுப்புகளே கூடுதல். ஆனால் நமக்கு இதில் n வந்து கொடுக்கல. ஓகேவா, அப்போ நம்ம தான் n வந்து கண்டுபிடிக்கணும். போன சம்மே தான். ஆனால் போன சம்மில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க n வந்து 40 அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம n கண்டுபிடிச்சி அந்த எத்தனை n அப்படிங்கிறது எவ்வளவோ அதனுடைய கூடுதல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன கொடுத்துட்டாங்க இதில் A வந்து 6, D வந்து 13 - 6 = அப்போ 7. இதில் லாஸ்ட் உறுப்பு கொடுத்துட்டாங்க. ஓகே, ப்ளஸ் L = என்னது 97. ஓகே, இப்போ நமக்கு லாஸ்ட் உறுப்பு கொடுத்துட்டாலே நமக்கு நம்ம n ஃபார்முலா ஓகேவா n வந்து நம்ம இதில் கண்டுபிடிச்சா தான் அந்த உறுப்புகளுடைய கூடுதல் வந்து மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அதனுடைய கூடுதல் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ n-க்கான ஃபார்முலா என்னது L - A/D + 1. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். L வந்து என்னது 97 - A வந்து 6 / 7 + 1. 97ல் 6 போனால் 91/7 + 1. ஓகே, இப்போ தான் கேன்சல் பண்ணுங்கள். 1 7 3 21. அப்போ 13 + 1 14. ஓகே, அப்போ டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் என்னது 14. அப்போ 6லேருந்து 97 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது 14. அப்போ 14உடைய கூடுதல் 14 நம்பருடைய கூடுதல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போது n வந்து 14 தெரிஞ்சுட்டப்போ கூடுதல் ஃபார்முலா என்னது SN = n/2 × 2a + n - 1 × D.
இந்த ஃபார்முலா படி நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ் n வந்து என்னது நமக்கு 14 அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு 14 = n வந்து 14/2 இன்ட்டு 2 a வந்து 6 ப்ளஸ் n மைனஸ் 1 n வந்து 14 மைனஸ் 1 13 இன்ட்டு d வந்து 7. ஓகே, இப்போ இது வந்து கேன்சல் பண்ணுங்கள். 7 2 14 இன்ட்டு 1 6 6 12 3 21 மீதி 2 இருக்குது 1 7 91. ஓகே, 7 இன்ட்டு 3 10 103 103யும் 7யும் பெருக்குங்க. 3 21 1 7 அப்போ 721. 14 உறுப்புகளுடைய கூடுதல் வந்து 721. ஓகேவா? ஆன்சர் வந்து பி 721. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். நமக்கு வந்து அது எத்தனை நம்பர்ஸ் கொடுத்து கூடுதல் கேட்டாலும் தெரியும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம n வந்து கண்டுபிடிச்சி கூடுதல் கேட்டாலும் நம்ம செய்ய தெரியணும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 9வது சம் பாருங்கள். 1 + 5 + 9 + என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு n உறுப்பு கொடுத்துருவாங்க. அதனுடைய கூடுதல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கேட்டிருக்கிறது வந்து மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, எத்தனை உறுப்புகளை வந்து கூட்டினா வந்து 190 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து SN வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. SNங்கிறது 190 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ஏயோட வேல்யூ வந்து என்னது 1. அப்போ டியோட வேல்யூ வந்து 5 - 1 = 4. ஓகே, இப்போது நம்ம SN ஃபார்முலா வந்து போட போகிறோம். SN ஃபார்முலா வந்து நமக்கு n/2 × 2a + n - 1 × d. ஓகே, நமக்கு SN வந்து நமக்கு வேல்யூ தெரியும் 190. அதை வந்து நம்ம அந்த பக்கம் எழுதிக்கலாம். n வந்து என்னது நம்ம n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தம் எத்தனை உறுப்புகளை வந்து கூட்டினா அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n/2 × 2a. ஏயோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் n - 1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 4 = SN வந்து என்னது 190. ஓகேவா? ஓகே, இப்போது n/2 × 2 ப்ளஸ் இது கொண்டு உள்ள பெருக்கலாம் 4n - 4 = 190. ஓகே, இப்போ n/2 × 4n 2லேருந்து -4 கழிச்சா -2 = 190. ஓகே, இப்போ n/2 இன்ட்டு இதிலேருந்து காமனாக 2 வெளியே எடுத்துக்கலாமா × 2 = 2n - 1 = 190. எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபையாக அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பார்த்து அடிச்சுக்கணும், வெளியே எடுத்துக்கணும். ஓகே, இப்போ 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ n மட்டும் இருக்கும். அப்போ n × 2n - 1 = 190. இப்போ இந்த எண்ணை கொண்டு உள்ள பெருக்குங்க. 2n² - n n இது வந்து சமத்துக்கு இந்த பக்கம் வரும்போதுல மைனஸில் வரும். -190 = 0. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம காரணிப்படுத்தலாம். ஓகே, காரணிப்படுத்துக்குன்னா நமக்கு என்ன தெரியும். இப்போது இந்த ரெண்டையும் -190 பெருக்குன்னா 0 ஈரும்போது 18 2 380. அப்போ -380 வரணும். நடுஸில் வந்து -1. ஓகே, இப்போ நம்ம ஏதோ ஒரு 2 உறுப்பை வந்து பெருக்கும் போச்சுல -380 வரும். அந்த 2 உறுப்பை கூட்டவோ கழிக்கும் போச்சுல இந்த -1 அப்படிங்கிற வேல்யூ வந்து வரணும். ஓகே, இப்போது நம்ம வந்து 20 19 வந்து பெருக்குனா வந்து நமக்கு என்ன வரும்னா 380 வரும். ஓகேவா? 19 2 92 18 ப்ளஸ் 1 2 3 அப்போது 380 வரும். ஓகேவா? 20யும் 19யும் பெருக்கும் போச்சு 380 வந்துடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ். நம்ம இது 20லேருந்து 19 கழிச்சா வந்து -1 வரணும். அப்போது பெரிய மதிப்புக்கு -20லேருந்து 19 கழிச்சா -1 வரும். இந்த 2 உறுப்பையும் பெருக்கும் போது -380 வரும். ஓகே, நம்ம ஏவோட வேல்யூ அதாவது n பக்கத்தில் ஃபஸ்ட்டு உறுப்பு இருந்திருக்கும்னா அதால் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? இதில் 1 இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து அப்படியே விட்டுருப்போம். ஆனால் இது பக்கத்தில் எந்த நம்பராக இருக்கோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 2 / 2 1 2 0 இது வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்னோட வேல்யூ என்னெல்லாம் கிடச்சிருக்கு n - 10 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ n = இதனுடைய வேல்யூ வந்து 10. அடுத்து இன்னொரு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 2n - 19ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. 2n + 19 இதில் ப்ளஸ் இருக்குங்க, மைனஸ் இருந்தாலும் நம்ம மைனஸ் போட்டோம். அப்போது என்னோட வேல்யூ இதில் வந்து என்ன கிடச்சிருக்கு நமக்கு -19/2 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. எப்போவுமே ப்ளஸில் இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். அப்போ என்னோட மதிப்பு வந்து என்னது 10. 10 உறுப்புகளை கூட்டினா வந்து 190 வந்து கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்னது பி 10. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே,
10வது சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 13வது உறுப்பு வந்து 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளுடைய கூடுதல் வந்து 234 எனில் கூட்டுத்தொடர் வரிசையில் 21 உறுப்புகளுடைய கூடுதல் காண்க அப்படிங்கிருக்காங்க. இந்த சம் வந்து பெருசாக தான் வரும். பட் இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்க. ஒருவேளை சம் கேட்டாங்கன்னா, ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாலாம் இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம தனித்தனியாக செஞ்சுருப்போம். இந்த சம்மில் வந்து எப்படி மொத்தமாக செய்தோம் அவ்வளோதான் தவிர நம்ம. ஆனால் இது வந்து இந்த nth டேர்ம் வந்து தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். உறுப்புகளுடைய கூடுதல் வந்து தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் இது மொத்தமாக அந்த சம்மில் வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து இப்போ என்ன கொடுத்துறாங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் 13வது உறுப்பு வந்து 3 அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போது 13வது உறுப்பு வந்து 3. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னது, முதல் 13 உறுப்புகளுடைய கூடுதல் வந்து 234. அப்போ இது உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அப்போ 13 உறுப்புகளுடைய கூடுதல் 234 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசையில் 21 உறுப்புகளை கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 21 உறுப்புகளுடைய கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து இது வந்து TN ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து SN ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட் இந்த TN ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளா TN இருக்க இடத்துல வந்து 13 இருக்குது. அப்போ A வந்து நமக்கு தெரியாது. A + n - 1 × D. n வந்து நமக்கு தெரியும். 13ல் 1 போனால் 12 × D வந்து நமக்கு தெரியாது. = 3. இப்போ இது எப்படி எழுதலாம், A + 12 D = 3. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ அடுத்தது இந்த ரெண்டாவது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எழுதுவோம். SN ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுவோம். S13 = n/2. n வந்து 13/2 × 2A. A வேல்யூ நமக்கு தெரியாது. ப்ளஸ் n - n 13ல் 1 போச்சுன்னா 12 D = 234. ஓகே, இது வந்து நமக்கு S13ஓட வேல்யூ வந்து 234 தெரியும். ஓகே, இப்போ வந்து 13/2 × 2A + 12D = 234. இதை வச்சு தான் நம்ம, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த S21 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து உள்ளே பெருக்கி இதை வந்து கீழே கொண்டு போய் அந்த மாதிரியும் செய்யலாம். இருந்தாலும் நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபை செய்ய முடியுமோ அந்த மாதிரி. இப்போ A + 12Dக்கு பதிலாக நம்ம 3 போடலாம்ல. ஓகே, இப்போ வந்து A + 12D அதுக்கு வந்து நம்ம மதிப்பு 3 அப்படிங்கிறத வந்து போடலாம். எந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்டாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்டாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 13/2 × 2A அப்படிங்கிறத நம்ம A + A அப்படின்னு எழுதலாமா. A + A கூட்டினா என்ன வரும், 2A அப்படிங்கிறது வருமா. அப்போ A + A + 12D. நம்ம 2Aவை மட்டும் தான் நம்ம அப்படி எழுதியிருக்கோம். 12D = 234. ஓகே, இப்போ 13/2 × A. நம்ம A + 12Dக்கு வந்து மதிப்பு வந்து 3 போடலாமா. A + 12Dயோட மதிப்பு நம்ம ஈக்குவேஷன் 1 3. அப்போ +3 = 234. இந்த ரெண்டை கொண்டு இப்போ இந்த பக்கம் பெருக்குங்க. 13A இந்த 13 கொண்டு உள்ள பெருக்குங்க. 13A + 3 3 9 39. 4 2 8 23 6 22 4. ஓகே, இப்போ 13A அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. 468 - 39. 13A = 18ல் 9 போனால் 9, 5ல் 3 போனால் 2, 429. இப்போ அப்படி கொடுங்க. ஒரு 13 13 13 39 வரும். அடுத்த மீதி 3 இருக்கும். 3 13 39. அப்போ ஏயோட மதிப்பு வந்து 33. ஓகே, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி 2A வந்து நம்ம A + A அப்படிங்கிறது பிரித்து செய்யலைன்னா 13 அப்படிங்கிறது வந்து பெரிய நம்பர் ஆகுது. 13 2 பெருக்கி ரொம்ப பெருசாக வரும். இதை வந்து ஷார்ட்டாக செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கிடணும். அப்படி இல்லைனா நம்ம எப்பவும் போலே 13 உள்ள கொண்டு பெருக்கி 2 வந்து டிவைடில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து பெருக்கணும். ஓகே, இப்போ A கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏயோட மதிப்பு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு நம்ம டிஏ கண்டுபிடிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவோம். அதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏயோட மதிப்பு 33 + 12D = 3. அப்போ 12D = 3 - 33. இப்போ 12D = -30 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ D = -30/12. இதை அடி கொடுக்கணும். 1 2 2 1 3 3 0 4 3 12 22 4 I2 10. அப்போ டியோட வேல்யூ வந்து -5/2. ஓகே, இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. டியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம S21 வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். S21 = இதுக்கு என்ன ஃபார்முலா, n/2 × 2A + n - 1 × D. 21 உறுப்புகளுடைய கூடுதல் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ S21 n வந்து நமக்கு தெரியாது. n வந்து என்னது 21/2 n வந்து a வந்து 33 ப்ளஸ் n 21லேருந்து 1 போனால் 20 இன்ட்டு d வந்து -5/2. ஓகே, இப்போ 21/2 23 ப்ளஸ் இது வந்து கேன்சல் பண்ணுங்கள் 1 2 இப்போ 5×5 50 அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ 21/2 மைனஸ் இன்ட்டு 66 மைனஸ் 50 அப்போ இன்ட்டு 16 அப்படிங்கிறது வரும். 66லேருந்து 50 கழிச்சிட்டா. ஓகே, இப்போ இது வந்து கேன்சல் பண்ணுங்கள் 1 2 8 2 16 மீதி இருக்க பிறகு 1 8 2 16 அப்போ 168 அப்படிங்கிறது ஆன்சர் வருது. அப்போ S21 அப்படிங்கிறது 168. ஆன்சர் 168. பி வந்து ஆன்சர். ஓகே, இப்போ 10ஆம் சம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போது 11ஆம் சம் பாருங்கள். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் வந்து 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் வந்து கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சினிமா அரங்கு இருக்குது. முதல் வரிசையில் எத்தனை இருக்கான்? 20 இருக்குது. மொத்தம் எத்தனை வரிசைன்னு கொடுத்துட்டான்? 30 வரிசைகள் இருக்கும். அப்போ n வந்து நமக்கு 30 வரிசை இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஒவ்வொரு வரிசையிலுமே 2 இருக்கைகள் வந்து கூடுதலாக இருக்குது. அப்போ முதல் வரிசையில் 20 இருந்துச்சுன்னா 2வது வரிசையில் 22 சேர், 3வது வரிசையில் 24வது சேர், இந்த மாதிரி இப்படி கூட்டிகிட்டே போவோம். இதில் 30வது வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 30வது வரிசையில். ஓகே, அப்போ இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். 22லேருந்து 20 கழிச்சா மீதி 2 வருது. அதுமாதிரி 24லேருந்து 22 கழிச்சாலும் 2 தான் வருது. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். ஓகே, அப்போ ஏயோட மதிப்புங்கிறது 20, டியோட மதிப்பு அப்படிங்கிறது 22லேருந்து 20 கழிச்சா 2, இதனோட என்னோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து 30. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 30வது வரிசையில் வந்து எத்தனை இருக்கைகள் இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். அப்போ TN வந்து கண்டுபிடிச்சா போதும். T30 = A வந்து என்னது 20. இப்போ நம்ம TN ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா TN = A + n - 1 × D. A வந்து 20 ப்ளஸ் nங்கிறது 30 30 - 1 29 இன்ட்டு D வந்து 2. ஓகே, 20 ப்ளஸ் 29 2 பேருக்குங்க 9 2 18 மீது 1 இருக்குது 2 4 ப்ளஸ் 1 5 58. அப்போ 20 58 கூட்டினா என்ன வரும்? 78. அப்போ 30வது வரிசையில் எத்தனை சேர் இருக்குது? 78 சேர் இருக்குது. ஓகேவா? ஆன்சர் பி. ஓகே, மொத்தம் நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் 11 சம் பார்த்துருக்கோம். எல்லாமே எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் அப்படிங்கிறது மொத்தம் கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை மாடல் சம் இருக்குங்கிறதான் பார்த்துருக்கோம். ஓகே, இதோட வந்து கூட்டுத்தொடர் வரிசை வந்து முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம பெருக்குத்தொடர் வரிசை வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.